உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 7 வருடங்கள் கடந்துள்ளன. ஆனால் 2019 ஏப்ரல் 21ஆம் நாள் இலங்கையை உலுக்கிய அந்த கொடூரத்தின் காயங்கள் இன்னும் ஆறவில்லை. 277 அப்பாவி உயிர்கள் பலியாகின. 500க்கும் மேற்பட்டோர் நிரந்தர காயங்களுடனும் மன உளைச்சல்களுடனும் வாழ்ந்து வருகின்றனர். பல குடும்பங்கள் தமது அன்புக்குரியவர்களை இழந்த துயரத்திலிருந்து இன்னும் மீளவில்லை. இந்த நிலையில் பல ஆண்டுகளாக மறைக்கப்பட்டிருந்த உண்மைகள், விஞ்ஞானபூர்வமான குற்றவியல் விசாரணைகள் மற்றும் நீதிமன்ற நடவடிக்கைகள் ஊடாக மெல்ல மெல்ல வெளிச்சத்திற்கு வர தொடங்கியுள்ளன. இவ்வாறான தருணத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கு பதிலாக குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகியவர்களுக்காக ஒரு போலி அனுதாப சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்படுவது மிகுந்த கவலை அளிக்கிறது. அரச புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி சுரேஷ் சலே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரி என சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பது சாதாரண குற்றச்சாட்டு அல்ல. நாட்டின் வரலாற்றில் மிக பாரிய பயங்கரவாத தாக்குதல்களில் ஒன்றுடன் தொடர்புடையதாக முன்வைக்கப்பட்டுள்ள இத்தகைய பாரதூரமான குற்றச்சாட்டுக்கள் முழுமையான விசாரணைக்கும் நீதித்துறை பரிசீலனைக்கும் உட்படுத்தப்பட வேண்டியவையாகும். ஆனால் இந்த சூழ்நிலையில் நாமல் ராஜபக்ஷ, விமல் வீரவன்ச, உதய கம்மன்பில, சரத் வீரசேகர, திலீப் ஜாவீர உள்ளிட்ட அரசியல்வாதிகள் சுரேஷ் சலேவுக்காக அனுதாப கண்ணீர் வடிப்பது நீதிக்கான போராட்டத்தை திசை திருப்பும் அரசியல் நாடகமாகவே தோன்றுகிறது. தடுப்பு காவலில் இருக்கும் சுரேஷ் சலே பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பல தசாப்தங்களாக இந்த சட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான தமிழ் மற்றும் முஸ்லிம் இளைஞர்கள் உட்பட பலர் பாதிக்கப்பட்ட போது மௌனமாக இருந்த பூரித்து போன அரசியல் தரப்பினர் இன்று தங்களுடன் நெருக்கமாக கருதப்படும் ஒருவருக்காக மனித உரிமைகளையும் ஜனநாயகத்தையும் பேசுவது வெளிப்படையான இரட்டை நிலைப்பாடாகும். சலேவின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் தேசப்பற்றுள்ள சக்திகள் வீதியில் இறங்கும் என விமல் வீரவன்ச விடுத்துள்ள எச்சரிக்கை நீதிமன்ற மற்றும் விசாரணை நடைமுறைகளின் மீது அழுத்தம் செலுத்தும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. அதே போன்று ஒரு காலத்தில் ஜஹ்ரான் ஆசிம் தான் இந்த தாக்குதலின் முழுமையான சூத்திரதாரி என வலியுறுத்திய உதய கம்மன்பில உள்ளிட்டவர்கள் இன்று விசாரணைகள் அரசியல் அதிகார மையங்களை, குறிப்பாக ராஜபக்ஷக்களை நோக்கி நகரும் போது முற்றிலும் மாறுபட்ட நிலைப்பாட்டை எடுப்பதும் கேள்விகளை எழுப்புகிறது. 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த தாக்குதல் ஒரு குறிப்பிட்ட அரசியல் தரப்பை ஆட்சிக்கு கொண்டு வரும் அரசியல் சூழலை உருவாக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகம் நாட்டின் பல தரப்பினரிடமும் தொடர்ந்து நிலவி வருகிறது. குறிப்பாக கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சிக்கு வந்த சில நாட்களுக்குள் சிறையில் இருந்த பிள்ளையானுடன் ராஜபக்ஷ குடும்ப உறுப்பினர்கள் சந்திப்பு நடத்தியதாகவும் பின்னர் அவருக்கு பிணை கிடைத்ததாகவும் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட தகவல்கள் இந்த விவாதங்களுக்கு மேலும் வலு சேர்த்துள்ளன. இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் விசாரணைகள் முன்னேறி கொண்டிருக்கும் நிலையில் பல ஆண்டுகளாக கட்டியெழுப்பப்பட்ட ராஜபக்ஷ அரசியல் நாமம் கடுமையான சவாலுக்கு முகம் கொடுத்துள்ளது. அதனால்தான் சிலர் உண்மையை கண்டறியும் முயற்சிகளை தடுக்கவும், குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளானவர்களை பாதுகாக்கவும் அரசியல் மற்றும் ஊடக பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்கள் என்ற விமர்சனமும் வலுப்பெற்று வருகிறது. இந்த நிலையில் நாம் அனைவரும் எம்மை நாமே கேட்க வேண்டிய ஒரு அடிப்படை கேள்வி உள்ளது. 277 உயிர்களை பறித்து நூற்றுக்கணக்கான குடும்பங்களை நிரந்தர துயரத்தில் ஆழ்த்திய ஒரு பேரவலத்தின் பின்னணியில் இருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக அனுதாபம் காட்ட வேண்டுமா, அல்லது அந்த தாக்குதலில் தமது பிள்ளைகளை, பெற்றோரை, கணவரை, மனைவியை, நண்பர்களை இழந்த குடும்பங்களுக்காக நீதியை கோர வேண்டுமா? நீதிமன்றங்களும் சுயாதீன விசாரணைகளும்
உண்மையை வெளிக்கொண்டு வரும் இந்த காலகட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்பதே உண்மையான மனிதாபிமானமாகும். குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், அவர்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், எந்த அரசியல் அதிகாரத்தை கொண்டவர்களாக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். இது தனி நபர்களுக்கான அனுதாபத்தின் தருணமல்ல. இது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் உயிரிழந்தவர்களுக்கான நீதியை நிலைநாட்ட வேண்டிய வரலாற்று பொறுப்பின் தருணமாகும். பாதிக்கப்பட்டவர்களின் குருதி நீதியை கோருகிறது. அந்த குரலை அரசியல் நாடகங்களால் மூடிமறைக்க யாருக்கும் உரிமையில்லை. தமிழ், முஸ்லிம், மலேக அரசியல் தலைவர்கள் எப்போது நீதிக்காக வாய் திறப்பார்கள் என்றும் தெரியவில்லை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த விடயத்தை யார் கூறினாலும் அதில் உள்ள உண்மையை ஆராய்ந்து கண்டறிவதே உண்மையான அறிவாகும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகளிலும் அரசியல் பிரச்சாரங்களிலும் உணர்ச்சிகளுக்கோ அதிகாரங்களுக்கோ அடிப்பணியாமல் உண்மையையும் நீதியையும் மட்டுமே வழிகாட்டியாக கொள்ள வேண்டியதன் அவசியத்தை இந்த குறள் நினைவூட்டுகிறது.